வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அகிலாண்ட பாரதி. நான் இன்னைக்கு நான் படிச்ச ஒரு வரலாற்று நாவல பத்தி உங்ககிட்ட பேசப் போறேன். நம்ம ராஜலட்சுமி நாராயணசாமி அவர்களுடைய யூடியூப் சேனலுக்காக பங்கை செல்வி மங்கையர்க்கரசி அப்படிங்கிற நாவல பத்தி சொல்லப் போறேன். அது புவனா சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய வரலாற்று புனைவு நாவல். புவனா சந்திரசேகர் நிறைய வரலாற்று நாவல்கள் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சுவையா ஆங்காங்கே வரலாற்றில் நிஜமா நடந்த தகவல்களை நிறைய சேகரித்து அதோடு சேர்த்து புனைவும் கலந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதிட்டு வராங்க. அவங்கள பார்த்து தான் நானும் வரலாற்று நாவல் எழுதி முயற்சி பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்தை வளர்த்துக்கிட்டேன். அது இப்போ சாத்தியமாயிருக்கு. இந்த பங்கை செல்வி மங்கையர்க்கரசி அப்படிங்கிற நாவலை எடுக்கும் பொழுது மங்கையர்க்கரசியார் பற்றி நமக்கு தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை அப்படின்னு. இந்த நாவல் எதை பற்றினது அப்படின்னா, பாண்டிய நாட்டில் சமண மதம் முன்னாடியெல்லாம் தலை தோங்கி இருந்திருக்கு. அதாவது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வரை பல மன்னர்கள் சமண சமயத்தை பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. நடுவில் தீவிர சைவ சமயத்துக்கு மாறியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பல வரலாற்று தரவுகளுடன் நடுநிலையாக இருந்து, அதாவது இந்த மதம்தான் சிறந்தது அப்படிங்கிற எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல், யாரையும் குற்றம் குறை சொல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு புதினத்தை படைச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று மாணவர்களுக்கு அந்த காலகட்டத்துடைய வரலாற்றை நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாவல்களை எல்லாம் ஆசிரியர்கள் பரிந்துரைக்கணும். இப்போ மக்களுக்கு கொஞ்சம் வரலாற்று திரைப்படங்கள், நான் கதைகள் படிக்கணுங்கிற ஆர்வம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. யாராவது ஒரு வெப் சீரிஸாவோ முழுநீள திரைப்படமாவோ எடுக்கிறதுக்கு தகுந்த சுவாரஸ்யமான காட்சிகள், திருப்பு முனைகள், நிறைய நிலங்களை தாண்டி பயணிக்கிற மாதிரியும் இந்த கதையை எழுதியிருக்காங்க. மங்கையர்க்கரசியார், திருஞான சம்பந்தர், குலச்சிறையார் அப்படிங்கிற பாண்டிய மன்னருடைய அமைச்சர் 3 பேரும் சேர்ந்து எப்படி அழிந்து போகிற நிலையில் இருந்த சைவ சமயத்தை திருப்பி தூக்கி நிறுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் படிக்க வேண்டிய நாவல். நிறைய தகவல்கள் நமக்கு அந்த நாவல் மூலமாக கிடைக்கும். இதிலிருந்து நான் தேடிக்கிட்டு இருந்த தகவல்கள் அப்படியே கை மேலே விழுந்த மாதிரி எனக்கு கிடைச்சிது. எந்த திசையில் அடுத்து என்னுடைய தேடலை தொடரணும் அப்படிங்கிறதும் கூட இந்த கதையை படித்த அப்புறம் எனக்கு தெளிவாச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அனைவரும் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய நாவல். வானதி பதிப்பகத்தின் வாயிலாக காளியம்மை ஆச்சியின் நினைவு நாவல்களில் ஒன்றாக இது மலர்ந்திருக்கிறது. வரும் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட இருக்கிறது. நன்றி, வணக்கம்.